அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வித்யாசாகர். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம போன வாரம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வாரத்தில் நிஃப்டி எந்த அளவுக்கு ஏறதோ இறங்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கூடவே நம்ம நிஃப்டியோடைய டாப் 10 ஸ்டாக்ஸையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நல்லாவே ஃபுல்லாக நெகட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. 20 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து உங்களுக்கு 11,000 உங்களுக்கு ஒவ்வொரு முறை டெஸ்ட் பண்ணிச்சு. அது 11,000 கீழே க்ளோஸ் ஆகாமல் திருப்பி 11,000 11,050 வரைக்கும் இதே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தது மார்க்கெட் வெள்ளிக்கிழமை. ஸோ அட்வான்சஸ் பார்த்திங்கன்னா 22 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் ஆகும், 27 ஸ்டாக்ஸ் நெகட்டிவ் ஆகும், ஒரு ஸ்டாக் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக மார்க்கெட் முடிவடைஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குது. அதாவது டிக்ளைன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணோம். டெய்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளியராக ஸ்விங் ஹைலேருந்து ஸ்விங் லோ க்ரியேட் ஆச்சு. ஸ்விங் லோ க்ரியேட் ஆகிட்டு திருப்பி ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி டவுன் டைரக்ஷனுக்காக ஒரு சின்ன இண்டிகேஷன். இது மார்க்கெட் உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக மார்க்கெட் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பொலிங்கர் பேண்ட்வித்தோட ஹை அதாவது 11,000 ரேஞ்சு கிட்டே வந்துச்சுனால திருப்பி நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்படுது. அதுக்கடுத்து திருப்பி 10,500 10,600 ரேஞ்ச் வந்துச்சுன்னா திருப்பி மார்க்கெட் 11,000 நோக்கி மேலே ஏறுது. ஸோ இதே தான் உங்களுக்கு ட்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரலாவே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்த மார்க்கெட் உங்களுக்கு கடைசியாக வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு கரெக்ஷன் ஏற்பட்டுச்சு. ஆனால் அதிக பெரிய லெவலான கரெக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்லாவே நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இந்த 2 கேண்டிலுமே இண்டிகேட் பண்ணுது. அது எதை வச்சு சொல்கிறோன்னா மார்க்கெட் தொடர்ந்து 3 நாளாக பாருங்கள் உங்களுக்கு 11,000 3 நாளோட லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது புதன்கிழமையோட லோ 10,998. ஸோ அது 11,000. அதுக்கடுத்து ஃபார்ம் ஆன லோ 11,027. அதுக்கடுத்து ஃபார்ம் ஆன லோ 11,008. ஸோ 3 நாளாக ஃபார்ம் ஆன கேண்டில் உங்களுக்கு 11,000 கீழே தாண்ட கிடையாது, பிடிச்சி வச்சுட்ருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மார்க்கெட் உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் புல்லிஷ்னஸ் உடைய கை ஓங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது புல்லிஷ் நிறைய பேர் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் 11,000 உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே போன ஸ்விங் ஹை ஸ்விங் லோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆச்சு. அதுக்கடுத்து ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப் டவுன், அதாவது நல்ல ஒரு டவுன் ஃபார்ம் க்ரியேட் ஆச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்காம இங்கே டோஜி மாதிரி பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டுமே இருக்கிறாங்க. அதாவது கீழே இறங்கின மார்க்கெட் பையர்ஸ் ஏற்றி விட்டு க்ளோசிங் உங்களுக்கு ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி க்ளோசிங் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி, ஒரு 3 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்கு இன்னும் இண்டிகேஷனாக ஸ்ட்ராங்கான பையிங் பவர் இருக்குது 11,000 ரேஞ்சில் அப்படின்றத கிளியராக இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு இந்த தடவை என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு 10,900 வரைக்கும் வந்தால், இல்லை 10,900 இல்லை 10,850 வந்தாலே மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் எடுத்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்றதான் ஜென்ரலான ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் எலெக்ஷனுடைய டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் 11 எலெக்ஷன் ஆரம்பிக்குது, மே 23 கவுண்டிங். ஸோ இந்த 1.5 மாதம் உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியோடு இருக்கும். அடுத்தது மார்க்கெட்டுக்கு ப்ரீ மார்க்கெட் ரேலி அப்படின்றதும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட் பெரும்பாலும் என்னென்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்வெஸ்ட் பண்ண போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் சில பெரிய பணம் அதிகமாக வச்சுருக்கவங்க, பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போயே மார்க்கெட்டோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. மார்க்கெட் கொஞ்சம் ப்ரீமியம் ஆக்கிடுவாங்க எல்லா ஸ்டாக்ஸோட ரேட்டையும். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க இப்போயே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. பாசிட்டிவான டைரக்ஷன், அதாவது 11,200 11,300 அதெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டை நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் இப்போ 2 நாள் நடந்த ஒரு சின்ன கரெக்ஷன் உங்களுக்கு ஒரு அப்சைடில் நடந்த ஒரு சின்ன புல் பேக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது மேலே கம்ப்ளீட் அப்சைடில் போயிட்டுருக்க மார்க்கெட்டில் ஒரு சின்ன புல் பேக், சின்ன கரெக்ஷன், அதுக்கடுத்து திருப்பி அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. டே கேலண்டர் படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் ஆஸ் யூஷுவல் 11,000லையும், அது கீழே சப்போர்ட் 10,900 10,920 15லையும். இதே மேலே ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 11,087. அது புலிங்கர் பேண்டத்துடைய ஹையர் பேண்ட்வித். அதுக்கடுத்து ப்ரீவியஸான ஹை அது 11,117. அது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை தாண்டி மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு 11,262 வரைக்கும் ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆஸ் பர் ஃபிபனாச்சி.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியோடைய வீக்லி சார்ட் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து 3 வாரமாக மார்க்கெட் வந்து ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அதை வந்து கிளியராக க்ரியேட் பண்ணிகிட்டே வருது. அடுத்து இப்போ வந்து மார்க்கெட் எங்கே வந்து ஸ்டாப் ஆகிருக்கு, அதாவது ஹை எங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ஃபிபனாச்சியோடைய லெவல் 0.618 தான் வந்து ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரத்தோட ஹை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 11,089.05. இப்போ ஃபிபனாச்சி படி உங்களுக்கு ஹை 0.618 லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 11,089.54. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு 0.618 தான் வந்து உங்களுக்கு வந்து ஹை வந்து இந்த வாரம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆனால் ஓவராலாக உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ராங்கான அப்சைட் டைரக்ஷனில் தான் இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்த ஹை வந்து ஃபிபனாச்சி அதாவது வீக்லி பொல்லிங்கர் பேண்ட்வித் படி உங்களுக்கு ஹை வந்து 11,154. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்த ஃபிபனாச்சி லெவல் வீக்லி ஃபிபனாச்சி லெவல் படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டிஸ்டன்ஸ் வந்து 11,384. இது வந்து நமக்கு மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. சப்போர்ட் வந்து ஃபஸ்ட் இந்த வாரம் ஏற்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு வந்து 10,820 அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து 0.5 மிகப்பெரிய சப்போர்ட்டான மார்க்கெட்டுக்கு இருக்கும், அதாவது 10,882. அதுக்கடுத்து வந்து 10,820. அதுக்கு அடுத்தது வந்து பொலிங்கர் பேண்ட்வித்தோட மிட் பாயிண்ட் அது எங்கே வருது அப்படின்னா உங்களுக்கு 10,740 இருக்குது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து எது நம்ம சொல்லியாச்சு, ரெசிஸ்டன்ஸும் நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்க்கலாம். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முன்னே சொன்ன மாதிரி 11,000 வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஆப்ஷன் செயின்லேயே வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 11,000 வந்து கிட்டத்தட்ட 15,51,000 கான்ட்ராக்ட் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய சப்போர்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 11,000 வந்து போன வெள்ளிக்கிழமை அதிகமாக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, புட் ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த சப்போர்ட் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,900 அதுக்கு அடுத்த ரேஞ்ச் சப்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 8,90,000 கான்ட்ராக்ட்ஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு புட் ரைட் ஆனது பார்த்தீங்கன்னா 2,91,000 புட் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க 10,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். சரிங்களா? அதே இந்த பக்கம் நம்ம கால் சைடு நம்ம மார்க்கெட் ஏறுச்சுன்னா எது வரைக்கும் ஏறும் அப்படின்னு பார்த்தோம்னா 11,100 வந்து உங்களுக்கு 9,94,000 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 11,200 10,74,000 கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு அப்சைட்கான இண்டிகேஷன் கிளியராக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா 11,000க்கான ரைட்டிங் புட் ரைட்டான லெவலை விட 11,050க்கு ரைட்டான கால் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ 11,100 அதை வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது மார்க்கெட். ஸோ உங்களுக்கு 11,110 120 வரைக்கும் ஏறிட்டு கூட ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்படலாம். ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது ஆப்ஷன் செயின் வச்சு நமக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆகுது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வச்சு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். குளோபல் மார்க்கெட் போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு நெகட்டிவாகவும் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம நிஃப்டி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நெகட்டிவ் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரமும் அதே ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு டாப் 10 நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஐடிசி, ஐசிசி பேங்க், அடுத்து ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே தொடர்ந்து இந்த ஒரு வாரம் 4% ஏறி இருந்தது. உங்களுக்கு வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்துச்சு, அதுக்கு 4% இறங்கியிருந்தது. மீதி வந்து கொட்டாக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, டாடா, டிசிஎஸ் இது எல்லாமே வந்து 1.1%லேருந்து 2% வரைக்கும் ஏறி இருந்தது. இயர் டுவெல் டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து டாப் 10ல் வந்து நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 18%. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். சரிங்களா? ஸோ ஓவரால் 50 ஸ்டாக்ஸோட டெலிவரி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ட்ரெண்ட் எதெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து டெலிவரி அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறத்துக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து டெலிவரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாக் டெலிவரி ரேஷியோ வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி, எல்என்டி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், சிப்லா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஓஎன்ஜிசி, ஐசிசி பேங்க், என்டிபிசி, கோல் இண்டியா, பவர் கிரிட் இது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து 50% அண்ட் அபவ் உங்களுக்கு வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க. முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி, எல்என்டியில், ஹெச்டிஎஃப்சி பேங்க், சிப்லா இது எல்லாத்தையுமே 60% அண்ட் அபவ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 4 ஸ்டாக் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லேயும் வந்து உங்களுக்கு டெலிவரி பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்டாக் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. மீதி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், இந்தியா புல்ஸ் ஹவுசிங், இது அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு டெலிவரி பர்சன்டேஜ் ரொம்ப புவராக இருக்குது. ஸோ இதில் சின்ன கரெக்ஷன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது டெலிவரி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால.
அடுத்தது வந்து நம்ம வந்து இண்டெக்ஸஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓவரால் இண்டெக்ஸஸ் இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து இந்தியா விக்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ க்ளோசிங் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 14.94. இது ரொம்ப நாள் கழித்து ஃபார்ம் ஆன லோ பாயிண்ட் இது 14.94ன்றது. அடுத்தது வந்து உங்களுக்கு செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஐடி செக்டர், ஆட்டோ செக்டர், மிட் கேப், பிஎஸ்சி பேங்க், ஃபார்மா, அடுத்து நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி பேங்க், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் க்ளோசிங். நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி பிஎஸ்சி, எஃப்எம்சிஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரியாலிட்டி, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் க்ளோசிங்காக இருந்துச்சு வெள்ளிக்கிழமை. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் வந்து நிஃப்டி ஐடியில் வந்து ஒரு நல்லாவே கரெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இந்தியன் ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்தியன் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா வந்து அப்போ டாலர் வீக்னஸ் ஆகும். அப்போது வந்து ஐடி செக்டரில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்படும் அதுக்கு, சரிங்களா. ஸோ நீங்கள் ஐடி செக்டர் இன்ஃபோசிஸ் ஆகட்டும் இல்லை எந்த டிசிஎஸ் ஆகட்டும் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் வந்து செல் பண்ணி ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்தியா, இது முக்கியமாக இன்னொரு சார்ட் நம்ம பார்க்கலாம். இது எதுனா வந்து இந்தியா விக்ஸையும், அதாவது இந்தியாவுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அது நிஃப்டி பொறுத்து, அதுவும் அடுத்து நிஃப்டியோடைய பெர்ஃபார்மன்ஸும் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போவே வந்து நம்ம வந்து முன்னே சொல்லியிருக்கோம் இந்தியா விக்ஸ் குறைஞ்சதுன்னா நிஃப்டி வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இங்கே வந்து இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு 16.83 அப்படின்னா அப்போ வந்து நிஃப்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோசிங் வந்து 11,008. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து இப்போ நிஃப்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டவுன் வந்துச்சு. அப்போ நிஃப்டியில் டவுன் வந்து உங்களுக்கு 10,234 வரும்போது உங்களுக்கு இந்தியா விக்ஸ் வந்து உங்களுக்கு ஏறி முடிவடைஞ்சிது. அது எங்கே வந்துச்சு அப்படின்னா 20.54 அப்படின்னு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு பொதுவாக வந்து உங்களுக்கு நிஃப்டி ஏறும்பொழுது இந்தியா விக்ஸ் வந்து குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஃபார்ம் ஆன ஹை பாருங்கள். இந்த இடத்துல நிஃப்டி வந்து உங்களுக்கு 10,967 ஃபார்ம் ஆச்சு. அப்போ வந்து இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 14.66 க்ரியேட் ஆச்சு, சரிங்களா. ஸோ பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு ஓவரால் வாலட்டிலிட்டி குறைஞ்சினே வருதுன்னா நிஃப்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மார்க்கெட் அப்சைடில் போயின்னு இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்தியா விக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் சைட் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அப்சைட் பொட்டென்ஷியல் புல்லிஷ்னஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் மார்க்கெட்டில் வந்து அதிக வீக்னஸ் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக மேலே ஏறும் மார்க்கெட் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது, சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஆனால் வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு இது வரைக்கும் 14 பாயிண்ட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஏற்படுது. இப்போ இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 20/12/2018 அப்போ வந்து உங்களுக்கு வந்து லோ வந்து உங்களுக்கு க்ளோசிங் வந்து 14.33. ஸோ அப்போ க்ளோசிங் 14.33 வந்த உடனே அடுத்து மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த நேரம் வந்து மார்க்கெட் வந்து பீக்கில் இருந்துச்சு. அப்போ வந்து க்ளோசிங் வந்து 10,951. ஆனால் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 10,900 மார்க்கெட் வந்து 10,754 வந்துச்சு. ஸோ இந்தியா விக்ஸ் வந்து உங்களுக்கு ஏறிச்சு. 14 இருந்த இண்டெக்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் வந்து 15.99 வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இது இந்தியா விக்ஸ் வந்து 14 வந்தாலே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி அர்த்தம். அது ஏன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து திருப்பி வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிடும், வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் 14 கிட்ட வந்துச்சுனாலே, சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த தடவை என்ன ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கெட் இன்னும் ஏறுதா இல்லைனா வந்து இன்ட்ராடேக்குள்ளே, அதாவது ஒரு நாளில் வந்து உங்களுக்கு அதிகமாக வாலட்டிலிட்டி கொடுத்து ஒரே நாளில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் க்ளோசிங் பாசிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஆச்சுனாலும் வந்து உங்களுக்கு இந்தியா விக்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் சில நேரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்தியா விக்ஸ் அண்ட் இந்தியா நிஃப்டி 50 கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஸ்டாக் வைஸ் பார்க்கலாம். மேஜர் ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50ல் மேஜர் ஸ்டாக்ஸில் முக்கியமாக நம்ம HDFC பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து டாப் 5 பேங்க்ஸ் பார்த்தாச்சு. இருந்தாலும் இங்கே வந்து HDFC பேங்க் இன்னொரு தடவை இங்கே நம்ம கவர் பண்ணிடலாம். பொலிங்கர் பேண்டோடைய மிட் பாயிண்ட்டை வந்து லோயர் பாயிண்ட்டாக சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு வந்து HDFC பேங்க் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஹை வந்து உங்களுக்கு 2230 அப்படின்றது 2 நாளாக உங்களுக்கு ஹை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு அடுத்த நாளைக்கு ஓப்பன் ஆகிற கேண்டில் வந்து உங்களுக்கு 2130 தாண்டி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்சைட் டைரக்ஷனுக்கு, சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்து வர நாட்களில் வந்து 2150 வரைக்கும், அதாவது 148 வரைக்கும் உங்களுக்கு ஏறுறதுக்கு HDFC பேங்க் வந்து ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவே வந்து உங்களுக்கு இந்த பொலிங்கர் பேண்ட்வித்தோட மிட் பாயிண்ட் இருக்கும் 2109 அப்படின்றது. அதை தாண்டி வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 2100 அது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு,
ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 நாளாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ஹையர் வேல்யூ தாண்டி ஏறுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு 2140 150 அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த லெவலில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொலிங்கர் பேண்ட்வித்தோட மிட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற கேண்டில் வந்து இதை தாண்டி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்சைட் வந்து கிளியராக எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 1943 வரைக்கும் இது மேலே ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே வந்து இதுக்கு தாண்டி இதை மிட் பாயிண்ட் பொலிங்கர் பேண்ட்வித்தோட மிட் பாயிண்ட்டை தாண்டி க்ளோஸ் ஆகவில்லை அப்படி என்றால் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து திருப்பி கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன சைக்கிள் திருப்பி வந்து டவுன் சைட் போக ஆரம்பிக்கும் ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1858 அது வந்து உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதை தாண்டி கீழே இறங்குச்சு அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து உங்களுக்கு 1838லையும் அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு பொலிங்கர் பேண்ட்வித்தோட லோயர் பாயிண்ட் அது வந்து 1824. ஸோ இது மூணுமே வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். உங்களுக்கு மேலே ஏறுச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பொலிங்கர் பேண்ட்வித்தோட மிட் பாயிண்ட் 1884 அதை தாண்டி ஏறுச்சு அப்படின்னா வந்து 1910 அது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது டிசிஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வந்து க்ளோசிங் வந்து ஓப்பன் கிட்டவே தான் முடிவடைஞ்சுது. ஸோ ஓப்பன் வந்து 2025, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2022. ஹை வந்து உங்களுக்கு 2033, அதே மாதிரி லோ வந்து 2022 ஃபார்ம் ஆச்சு. ஸோ உங்களுக்கு டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை வந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆனால் உங்களுக்கு கடைசியாக ஃபார்ம் ஆன கேண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிலாக ஃபார்ம் ஆகலை, உங்களுக்கு நெகட்டிவ் கேண்டில் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஹையர் லோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து சின்ன ஒரு கரெக்ஷனுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது டிசிஎஸில். சரிங்களா? அடுத்தது இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது வீக்லி சார்ட்லேயும் இன்ஃபோசிஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸோட க்ளோசிங் வந்து 712. அது வந்து உங்களுக்கு எங்கே க்ளோசிங் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இச்சிமுக்கோடைய சப்போர்ட் லைன் அங்கே தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து இதே டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஃபோசிஸ் டே சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிமுக்கோடைய க்ளவுடு கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஏற்படலாம். ஆனால் ரிவர்சலுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து க்ளோசிங் வந்து லோயர் பேண்ட் க்ளோசிங் வந்து டே லோ கிட்டே க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு இன்னும் வந்து கரெக்ஷன் இதில் ஏற்படுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது இன்ஃபோசிஸில். அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ நம்ம பார்க்குறது வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டோடைய ஹை வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 1282. ஸோ போன வாரம் நீங்கள் கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹை வந்து 1279. ஸோ உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் டச் ஆகி அதை தாண்டி க்ளோஸ் ஆகலை. ஸோ நான் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீக்லி க்ளோசிங் வந்து 1267. ஸோ அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 1282 தாண்டி உங்களுக்கு அடுத்த வாரம் க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு அர்த்தம். அப்போ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு நல்லாவே வந்து உங்களுக்கு அப்சைட் எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து ப்ரீவியஸாக ஏற்பட்ட 52 வீக் ஹை, ரீசெண்டாக ஏற்பட்ட 52 வீக் ஹை வந்து 1329. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து நியூ 52 வீக் ஹை வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். ஸோ உங்களுக்கு இதே வந்து டே சார்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கண்டினியூஸாக அப் ட்ரெண்டில் இருந்தது. உங்களுக்கு பொலிங்கர் பேண்ட்வித்தோடைய ஹையர் லெவல் லைனில் தான் வந்து உங்களுக்கு கிராஸ் பண்ண முடியாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு சின்ன கன்சல்டேஷனோ இல்லை சின்ன கரெக்ஷனோ ஏற்பட்டு அதுக்கடுத்து திருப்பி வந்து அப்சைட் டைரக்ஷன் எடுத்து மார்க்கெட்டில் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து நிஃப்டி டே சார்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இதில் வந்து பாசிட்டிவான டைரக்ஷன் மொமெண்டம் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்தது நம்ம ஐடிசி பார்க்கலாம். ஐடிசி பார்த்தீங்கன்னாலும் வந்து கண்டினியூஸாக வந்து 5 நாட்களாக வந்து நல்ல ஒரு அப்சைட். உங்களுக்கு பொலிங்கர் பேண்ட்வித்துக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. நல்ல அந்த பொலிங்கர் பேண்ட்வித்து உடைய மேல் லைனை வந்து இது வந்து லோயர் லைனாக ஃபார்ம் பண்ணி ஐடிசி ஏறிட்டுருக்கு. ஸோ ஐடிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அடுத்து உங்களுக்கு அப்சைட் வந்து மேலே ஏறத்துக்கு சான்ஸ் வந்து உங்களுக்கு 297 வரைக்கும் உங்களுக்கு மேலே ஏறலாம். சிசிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னதான் மேலே ஏறினாலும் இங்கே ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி காட்டுது இண்டிகேஷன். ஸோ இது ஐடிசியில் நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது நம்ம எல்என்டியோடைய வீக்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். எல்என்டி வீக்லி சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ இது கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு 4 வாரமாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு எல்என்டியில். ஆனால் வந்து எல்என்டியில் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு க்ளோசிங் வந்து பொலிங்கர் பேண்ட்வித்தோட மிட் பாயிண்ட்டை தாண்டி க்ளோஸ் ஆகாதது வந்து ஒரு மார்க்கெட் ரிவர்சலுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து உங்களுக்கு இது தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து அப்சைடு வந்திருக்குன்னு எதை சொல்லலாம். அப்போ வந்து 1400 வரைக்கும் உங்களுக்கு ஏறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு மிட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆனதுனால உங்களுக்கு வந்து திருப்பி வந்து மார்க்கெட்டில் சப்போஸ் ரிவர்சல் ஆகிட்டு உங்களுக்கு திருப்பி வந்து கீழே இறங்கி க்ளோஸ், அதாவது இந்த வாரம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்மாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. அதாவது அன்சர்டினிட்டியை வந்து திருப்பி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு போன வாரத்துக்கு முன் வாரம் இருந்த வால்யூமும் போன வாரம் இருந்த வால்யூமும் வந்து கம்மி, ஆனால் ரேஞ்சு மட்டும் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டைவர்ஜென்ட் சிக்னல், அதாவது மேலே ஏறுது ஆனால் வந்து வால்யூம் குறையுது அப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. இதே எல்என்டியில் ஒரு டெய்லி சார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே கிளியராக தெரியும். க்ளவுடுக்குள்ளே வந்து மார்க்கெட்டை தாண்ட முடியாமல் வந்து ரிவர்சல் போட்டிருக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ ஒரு கரெக்ஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து 1310 அது வந்து நல்ல மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா வந்து உங்களுக்கு 1320 அது வந்து அடுத்த சப்போர்ட். அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் க்ரியேட் ஆன ஹை அது வந்து மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு இருக்கிறது வந்து 1357, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 1363. ஸோ இது ரெண்டுத்தையும் தாண்டி உங்களுக்கு இந்த க்ளவுடுக்கு மேலே ஓப்பனாகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்து நல்லாவே ஒரு அப்சைட் எதிர்பார்க்கலாம். 1410 1450 அது வரைக்கும் உங்களுக்கு எல்என்டி ஏறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்து முக்கியமான ஸ்டாக் வந்து யூபிஎல் ஸ்டாக். அது ஏன்னா வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு வாரமாக சரி ஏர்டெல் டேட்லேயும் சரி இது வந்து நல்லா பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து நல்லா பாசிட்டிவான டைரெக்ஷனில் நீங்கள் புல்லிஷ் சைடில் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் அப் சைடில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் வந்து ஒரு சின்ன ஒரு அப்சைட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு ஆஃப் டேக்குள்ளே ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் ஒரு 0.5 0.2 0.5 அது ப்ராஃபிட் பர்சன்டேஜோ இல்லை 1% ப்ராஃபிட் பர்சன்டேஜோ வச்சு நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். அடுத்து முக்கியமாக ஒன்று பார்த்தலாம் இண்டெக்ஸ். இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி ஓவராலாக குளோபலில் எல்லா இண்டெக்ஸுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு நிஃப்டியும் வந்து நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு நிஃப்டி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள் நெகட்டிவ் கேண்டிலாக கூட இருக்கலாம். ஆனால் அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு திருப்பி வந்து 10,500 10,600 வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓவரால் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட் எல்லாமே நீங்கள் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து டவுன் சைடில் இருக்குது, கரெக்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 7%லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷத்தில் இது வரைக்கும் இந்த 3 மாதத்துல ஏறிச்சு. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு, அதிகம் வந்து ஏற்றம் இல்லை, 1% என்னவோ தான் வந்து ஏறிச்சு நிஃப்டி 3 மாதத்தில். ஸோ அதனால் 7% 8% ஏறினதுனால மற்ற இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்ஷன்றது ஒரு எதிர்பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் நிஃப்டி வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஏறாததுனால அது வந்து அதில் நீங்கள் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இறங்குது, இந்த இந்தியன் மார்க்கெட்டும் இறங்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி ப்ரீ எலெக்ஷன் ரேலி அதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11,000க்கு தாண்டி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆனாலும் 10,980 அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 10,980க்கு தாண்டி கீழே இறங்குச்சுன்னா ஒன்றா நீங்கள் வந்து உங்கள் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். 10,900 வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேற்கொண்டு ஸ்டாக்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரு நல்ல ஒரு மேஜர் அப்சைடு வந்து எதிர்பார்த்து 11,250 11,330 அது வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதம் ஏறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸும் அடுத்து பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.